புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ராஜ்பவன் தொகுதியில் உள்ள கிளை செயலாளர் இல்லத்தில் உணவு அருந்தினர். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வருகை புரிந்த மத்திய வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள கிளை செயலாளர் அரசு இல்லத்தில் மதிய உணவு அருந்தினர். முன்னதாக அவருக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முன்னதாக SV பட்டேல் சாலையில் இருந்த நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் மேல தாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், வல்லுநர் பிரிவில் மாநில அமைப்பாளர் நாகராஜன், செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கைவினை மற்றும் கைத்தறி கண்காட்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். மத்திய அரசு ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்து நடத்தும் காந்தி கைவினை மற்றும் கைத்தறி கண்காட்சி காந்தி சில்க் பஜார் கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இக்கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்த அரங்குகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டார். கைவினை மற்றும் கைத்தறி பொருள்களின் கலை நுணுக்கம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்த கலைஞர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வளர்ச்சி ஆணையர் சௌத்ரி முகமது யாசின், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது அசன் அபிட், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 74,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து நாளை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறு வயது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க மத்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது. நிகழாண்டு டிசம்பர் 21ஆம் தேதி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,698 குழந்தைகள் பயன்பெறுவர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோயில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிறப்பு முகாம்களை அணுகி பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகுத்துவோம் என முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்க தலைவர் மோகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நலசங்கம் தலைவர் மோகன் கூறுகையில், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பல முறை முதலமைச்சரை சந்தித்தும் இதுநாள் வரை தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் தொகுதி வாரியாக அந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து வந்தாலும் எங்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வேலை வாய்ப்பிலும் கடந்த காலங்களில் LDC, ODC பணியிடங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படும் என்றும், ஆனால் இந்த முறை எந்த ரிசர்வேஷன் கூட முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான வழங்கப்படவில்லை என்றார் தெரிவித்த அவர், காவலர் தீர்விலும் ப்ரமோஷன் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கடந்த 25 வருடங்களாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இது நாள் வரை இந்த அரசு எந்த திட்டங்களையும் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என்றும், ஒவ்வொரு ஆண்டும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம் மூலம் கோடி நாள் நிதியிலிருந்து 60 வயது கடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து விதவை தாய்மார்களுக்கும் பண்டிகை கால உதவித்தொகை ரூபாய் 5,000 தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வழங்கப்படுவது வழக்கம். தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்கள் முன்பாகவே சென்ற 2024ஆம் ஆண்டு வரை வழங்கி வந்தனர்.
ஆனால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 5 நாட்கள் முன்பு பலருக்கு வழங்கிவிட்டாலும் இன்று வரை சுமார் 70 பேருக்கு வழங்கவில்லை. முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விரைவில் இந்த பண்டிகை கால உதவித்தொகையை விடுபட்ட அனைவருக்கும் வழங்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும். அதேபோல் கொடிநாள் நிதி விழாவை கூட முன்னாள் ராணுவ வீரர்கள் வைத்து இந்த அரசு நடத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எங்கள் துறைக்கு இன்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் எங்களது அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது என்றும், இதுவரை எங்கள் அலுவலகம் கூட அவர் வந்ததில்லை என குற்றம் சாட்டிய அவர், இதுவரை முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைத்து பேசவில்லை என்றும், தேர்தல் வர உள்ளதால் எங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த தேர்தலை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் கூடி முடிவெடுப்போம் என புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நல சங்கம் தலைவர் மோகன் தெரிவித்தார். உப்பளம் தொகுதியில் வசிக்கும் 15,000 குடும்பத்தினருக்கு வீடு வீடாக சென்ற தினசரி கேலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதியில் சுமார் 15,000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வரும் 2026 ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் பணியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று வீடு வீடாக சென்று துவக்கி வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கேலண்டருடன் நாட்டு சர்க்கரையும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் ஆகிய நன்னாளை முன்னிட்டு இனிய நல்வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மாநில இணை செயலாளர் வீரபாட், உப்பளம் தொகுதி கழக செயலாளர் துரை, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் செல்வம், வார்டு கழக செயலாளர்கள் அந்துவான், செல்வம், ரமேஷ், பிரகாஷ், அகமது மொய்தீன் ஆகியோர் உடன் இருந்தனர். பிஎல்டி பெத்தாக் விளையாட்டு கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். உழவர்கரையில் உள்ள பிஎல்டி பெத்தாங் விளையாட்டு கழகத்தின் சார்பில் 18ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டி உழவர்கரை அரசு பள்ளி மைதானத்தில் தொடங்கியது. போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள 45 கழகங்களை சார்ந்த 350 அணி வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர். மேலும் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பிஎல்டி விளையாட்டு கழகத்தின் தலைவரும் கேப்டனுமான அருமை செல்வம், செயலாளர் பிரசோபர், பொருளாளர் சூசைராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சுமார் 13,000 குடும்பங்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்ற திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுமார் 13,000 குடும்பங்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் துவக்க விழா பிள்ளைத்தோட்டம் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் துவங்கியது. கோல்வில் நிர்வாகிகள் சார்பில் கார்த்திகேயனுக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்ற தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கார்த்திகேயன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் திரளான கலந்து கொண்டனர். மலவேலி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் 2026 ஆண்டிற்கான மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிகள் முன்னாள் அரசு கொறடாவும் மாநில காங்கிரஸ் துணை தலைவருமான அனந்தராமன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு நாட்காட்டிகளை வழங்கினர். தொடர்ந்து பூர்ண கும்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 2026 புத்தாண்டை முன்னிட்ட மாத நாட்காட்டி மற்றும் தலா 1 கிலோ சர்க்கரையும் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே நகர பகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் ஹாட் பாக்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டார்.
தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து தினசரி நாட்காட்டி வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று லாவண்யா ஜே நகரில் ஒவ்வொரு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் தனது சொந்த செலவில் ஹாட் பாக்ஸுகளை அன்பளிப்பாக வழங்கினார். அப்போது அப்பகுதி மக்களிடம் பேசுகையில், ஒரு பெண் வேட்பாளராக நான் இப்பகுதியில் களமிறங்குகிறேன். அனைத்து தரப்பு மக்களும் தனக்கு ஆதரவு அளித்து இம்முறை என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் லலிதா பீடம் குகானந்த சித்த பீடத்தில் மார்கழி மாதம் அமாவாசை முன்னிட்டு மகா அபிஷேகம் கோ பூஜை வேள்வி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகாமையில் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள லலிதா பீடம் குகானந்த சித்தர் பீடத்தில் மார்கழி மாதம் அமாவாசை முன்னிட்டு அன்னை லலிதாம்பிகை மகா வராகி பைரவர் காளி ராஜ மாதாங்கி திதி நித்யா மகா அபிஷேகம் கோ பூஜையாக வேள்வி அக்னி சட்டி எடுத்தல் ஆகியவை நடைபெற்ற மகா தீபாரதனை உடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு வேள்வி மற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களில் பலவற்றில் பெயர் பலகைகள் தமிழில் இல்லாததை கண்டித்து போராட்டம் அறிவிக்க வைக்கப்பட்டது. பேனர்கள் அகற்றியதால் தமிழ் உரிமை இயக்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடைகள், வணிக நிறுவனங்களில் பலவற்றில் பெயர் பலகைகள் தமிழில் இல்லாததை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்காக தமிழில் இல்லாத பெயர் பலகைகளை உடைத்தும் வேற்று மொழி பெயர் பலகைகளை அமையிட்டு அழித்தும் போராட்டம் நடத்தினர். இதில் தொழிலாளர் துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வரும் 23ஆம் தேதி காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் பேனர் வைத்திருந்தனர். ஆனால் அந்த பேனர்கள் இன்று திடீரென அகற்றப்பட்டதால் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் உரிமை இயக்கத்தினர் தலைவர் பாவணன், பொதுச் செயலாளர் மங்கையசெல்வன் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே இன்று மதியம் திரண்டனர். பின்னர் திடீரென அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேட்டு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். பாஜக பேனர்கள், இங்குள்ள நிலைகள், எங்களது பேனர்களை மட்டும் ஏன் அகற்றினீர்கள் என சராமாரி கேள்வி எழுப்பினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தமிழ் உரிமை இயக்கத்தின் பேனரை இங்கு மீண்டும் வைக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். இதையடுத்து அங்கு போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட இந்திரா காந்தி சிலை அருகே சென்று அங்கு மறியலில் ஈடுபட்டனர். அங்கும் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாருடன் ஏற்பட்ட சமரசத்தை தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். இருப்பினும் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி புதுச்சேரி சுகா ஷோரூமில் 658 கிலோ எடைகள் பிரம்மாண்டமான சாக்லேட் தயாரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி, கந்தப்ப முதலியார் வீதி சந்திப்பில் சுகா சாக்லேட் ஷோரூம் உள்ளது. இதில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற தலைவர்களை, சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அவர்களை சாக்லேட் சிலையாக வடிவமைத்து காட்சிப்படுத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், நடிகர் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், இந்திய விமானப்படை பைலட் அபிநந்தன், பாடகர் SP பாலசுப்ரமணியம் ஆகியோரின் உருவங்களை சாக்லேட்டினால் வடிவமைத்து காட்சிக்கு வைத்து அனைவரையும் கவர்ந்தனர். அந்த வரிசையில் தற்போது கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி 658 கிலோ சாக்லேட்டில் 7 அடி உயரம் 2 அங்குலத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை உருவாக்கி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நிறுவனர் ஸ்ரீநாத் பாலச்சந்திரன் கூறுகையில், இவ்வளவு பெரிய சிலையை 92 மணி நேரம், அதாவது 11 நாட்கள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு உருவாக்கியுள்ளோம். இது பெரிய சவாலாக இருந்தது. சாக்லேட் சிலைகளுடன் புகைப்படம் எடுப்பது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமானது. குறிப்பாக குழந்தைகள் மிகவும் விரும்புவர். இந்த ஆண்டு சாக்லேட் சிலையுடன் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
இது மட்டுமின்றி அனைத்து வகையாக சாக்லேட்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி விற்பனைக்கு காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளது. சுகாசோவும்.com என்ற ஆன்லைனில் சாக்லேட் தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு கிடைக்கும் என்றார். தமிழகுப்பம் அருகே உள்ள பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருநெறிய தீந்தமிழ் மகா வேள்வி விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கோவியன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருநெறிய தீந்தமிழ் அம்மையப்பரவர் கேள்வி விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றார். மாலை கணபதி ஹோமம் மகா யாகம் நடைபெற்றது. அருள்மிகு திரு காமேஸ்வரர் தீந்தமிழ் வழிபாட்டு திரு கூடம் சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் தேவாரம், திருவாசகம், சைவ திருமுறைகள் உள்ளிட்ட தமிழ் வழியாக வேள்விகள் நடத்தப்பட்டு மகா பூர்ணாகீதி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் உற்சவமும் மகா தீபம் ஏற்றப்பட்ட தீச்சட்டி ஊர்வலமும் நடைபெற்றது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சன்னதானம் அன்னதான குழு சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு 2026 ஆண்டிற்கான காலண்டரை திமுக தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் நிதிஷ் வீடு வீடாக சென்று வழங்கினார். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் தொகுதியில் உள்ள மக்களுக்கு 2026 காலண்டர் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சுப்பையாள் நகர் பகுதியில் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளருமான நிதிஷ் ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டது. அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் கற்றல் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் கற்றல் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை தாங்கினார். பகுப்பாசிரியர் உமா மகேஸ்வரி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். காய்கறிகள் மற்றும் பழங்கள் தொடர்பான எழுத்தறிவை பெற்ற மாணவர்கள் காய்கறிகள், பழங்கள் போல ஆடை அணிந்து வந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தனது திறமைகளை வெளிப்படுத்தினர். பட்டதாரி ஆசிரியர் வள்ளி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். உடற்கல்வி ஆசிரியர் அருள் பிரசாத் நன்றி கூறினார். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனை தொகுதியை சேர்ந்த 15,000 பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் விழா காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருபுவனை தொகுதி வம்புப்பாட்டில் நடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனை தொகுதியை சேர்ந்த சுமார் 15,000 பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டார். நலத்திட்டங்களை வழங்கி பொதுமக்களிடம் பேசினார். அப்பொழுது வைத்திலிங்கம் எம்பி பொதுமக்கள் காங்கிரசார் திரண்டிருந்த கூட்டத்தில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வேலுதான் அவருக்கு தொகுதி மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தார் உங்கள் தொகுதியை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசுவந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை பகுதியில் நலத்திட்டங்களை வழங்கி வரும் வேலு உங்கள் வீட்டு பிள்ளை. காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரே தேர்தலில் நிறுத்தப்படுவார். அவரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற பொதுமக்களிடம் வழிமொழிந்து கோரிக்கையை வைத்தார். விழாவில் முதற்கட்டமாக சுமார் 1000 பெண்களுக்கு புடவைகள், பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் திருபுவனை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசி சிங்க பெருமாள் ஆலோசனையின் பெயரில் நடந்த இந்த விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, செந்தில் குமரன், ரகுபதி, ஏம்பலம் தொகுதி மோகன் தாஸ், மண்ணாடிப்பட்ட தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் GPK பரமசிவம், PCC நடராஜன், காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் அமிர்தராஜ், கார்த்திகேயன், முன்னாள் கவுன்சிலர் சுந்தரம், சுந்தரமூர்த்தி கவுண்டர், சேகர் பெரியண்ணன், முருகன், குணசேகரன் முதலியார், சிவபிரகாசம், ஜீவரத்தினம், வீராசாமி, ஹரிகிருஷ்ணன், லோகநாதன், ராஜேந்திரன், தீனதயாளன், நாகராஜ், மதகடிப்பட்டு ஆனந்தன், திலோத் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுவை தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், தமிழ் சங்க பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் வடமாலைகள் சார்த்தப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமல ஜோதி செய்திருந்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.